रुके வாங்க. रुके 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 ஐயா ரொம்ப கொலையாதீங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் இனிமே நடக்காது. ஏண்டி? அது ஒண்ணு இல்லைங்க. நம்ம பப்படி இந்த சாமி இருக்கிறாரு இல்ல, அவர் என்ற கனவுல வந்து நம்ம 2 பேரும் 6 மாசத்துக்கு பிரிஞ்சிருந்தா நீங்க மினிஸ்டர் ஆயிடலாமாங்க. ஏ முதல்ல நான் அப்பன் ஆகிறேன், அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆகிறேன். ஏ வாடி. ஐயா சும்மா இருங்களேடா. ஐயோ பப்படியானதா அவன், அப்படியானதா. இங்க பாருங்க, சாமி பத்தி எல்லாம் பேசாதீங்க. முத கணத்துல போடுங்க. அப்படிதான் பேசுவேன். நீ சொல்றத கேட்க மாட்டேன். சாமி சொல்றாரு, நான் சொல்றது முத கேளுங்க. இந்த பாரு, வந்து நான் நிக்கற மாட்டேன். நீங்க முத போங்க. ஓகே, இந்த பாரு வந்து விட மாட்டேன். எங்க ஓடுற நீ? இங்க பாருங்க, சும்மா இருக்கறேன்னா இங்க பாருங்க. ரொம்ப நேரம் விளையாட்டு. பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. ருக்கே வந்துரு, நான் உன்னை விட மாட்டேன். ஐயோ சாமி சொல்லிருக்காருங்களேடா. ருக்கே ஐயோ இங்க பாருங்க, வேணா. நில்லு நில்லு. எங்க பப்படி இங்க பாருங்க, சும்மா இருக்கறேன்னா இங்க பாருங்க. எங்க போறானே விட மாட்டேன். இங்க பாருங்களேடா. அதெல்லாம் எடுக்காத. நான் எடுப்பேன். ஏய் போடாத. நில்லு. ஏ ருக்கே. அம்மா பாருங்கம்மா, துரத்துறாரு. எதுக்கு? அது வந்துமா மதியானம் சாப்பாட்டுல உப்பு போடலன்றதுக்காக இப்ப அடிக்க வராருங்கம்மா. ஏய் இவன் எல்லாத்துலயும் இப்படிதான் கண்ணு. அவங்க அப்பன மாதிரி 8 வருஷம் கழிச்சுல அவன் பிறந்தான். அதுவும் 12 மாசம் என் வயித்துக்குள்ளேயே கிடந்தான். அம்மா, இந்த பப்படியானந்த சுவாமி என் கனவுல வந்து என்ன லைட் போட்டு தானமா தூங்க சொன்னாரு. இவர் ஒத்துக்க மாட்டாருங்கம்மா. ஐயோ அவன் கிடக்காங்கண்ணு. நீ இங்கேயே தூங்கு, நாங்க லைட்ட போட்டு அங்க தூங்குறோம். என்னன்னு இறங்குறியா இல்ல தூக்கிட்டே போவா? இறக்கிடுங்கம்மா. ஐயோ சாரிங்கம்மா. வாகண்ணு தள்ளுடா. யோ பப்படி ஆனந்தா, உன் பேர்ல ஆனந்தத்தை வச்சுக்கிட்டு நான் ஆனந்தமா இல்லாத அளவுக்கு பண்ணிட்டியே. இன்னும் 6 மாசத்துக்கு ஒண்ணு இல்லையா? டேய், நீ ஏதாவது பாத்துட்டியா? எது? நீங்க அந்த சின்ன செடியை எடுத்துட்டு பெரிய செடியா வச்சீங்களே, அதத்தானே நான் பார்க்கல சாமி. டேய், சின்ன சின்ன விஷயத்துல நீ என்ன மன்னிச்சு விட்டுட்டே இருக்க. ஏதாவது பெரிய ஆப்பா செய்தி வச்சிருப்பியோன்னு பயமா இருக்குடா. நம்புங்க சாமி. உன்னை எப்படிடா நம்புறது? முதல்ல நீயே உன்னை நம்ப மாட்ட. ஏன் சாமி, நீங்க தான் பப்படியானந்தா சாமின்றத நான் நம்பும் போது நான் நம்பிட்டேங்கிறத நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.